திருப்பிக் கொள்ளுங்கள் என்னாகமம் 21வது அதிகாரத்துக்கு. முதல் 3 வசனங்களும் கிறிஸ்தவ அறிஞர்களுக்கு, கிறிஸ்தவ விஞ்ஞானிகளுக்கு என்றால் வேத ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தது. 3 வசனங்களையும் வாசியுங்கள், அப்புறம் நான் இதை குறித்து சொல்லுகிறேன். வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். சரி அன்பானவர்களே, இப்போ நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் இந்த பைபிள் கிரிட்டிக்ஸ் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, வேதத்தை குற்றம் பிடிப்பவர்கள். அந்த குற்றம் பிடிப்பவர்களுடைய ஒரு பிரச்சனைக்கு இந்த 3 வசனங்களும் ஆளாகி இருந்தன. பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், இந்த சம்பவம் எதற்கு பிறகு நடக்கிறது? முதலிலே பார்த்தோமே, அந்த மோசே ஆரோன் மிரியாம் பிரச்சனை. அது நடந்த பிரதேசத்துக்கு காதேஷ் பார்னியா என்று பெயர். காதேஷ் பார்னியா. இந்த சம்பவத்துக்கு பிறகு 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு என்று பார்க்கலாம். இப்போ வாசித்த 3 வசனங்களுக்கு அடுத்து நடந்த சம்பவம் எந்த சம்பவம்? அந்த நான் சொன்னேனே, ஏதோம் தாண்டி போவது 1.5 நாளில் போவது 2.5 மாதங்கள் சுற்றி போனார்கள் என்று அந்த சம்பவம். அப்போ முதலில் பார்த்த சம்பவம் எது? காதேஷ் பார்னியா. இதற்கு அடுத்து வருகிற சம்பவம் எங்கே? ஏதோம். இப்போ பிரச்சனை என்னவென்றால், வேத அறிஞர்களுக்கும் புவியியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், காதேஷ் பார்னியா என்ற இடத்துக்கும் ஏதோம் என்ற இடத்துக்கும் இடையில் நெகேவ் பாலைவனம் வருகிறது, பாரான் பாலைவனம் வருகிறது. ஆனால் எந்த ஒரு நாடும் இருந்த தடயம் இல்லை. புரியுதா? அப்போ இந்த பைபிள் கிரிட்டிக்ஸ் என்று சொல்லுகிறவர்கள், ஹையர் கிரிட்டிசிசம், வேதத்தை குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாசி. என்னவென்றால், இப்படி ஒரு இடம் இருக்கவே இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஏன்? காதேஷ் பார்னியாவுக்கும் ஏதோமுக்கும் இடையில் இப்படி அராத் என்ற ஒரு இடம் இல்லை. அதுக்கு ஓர்மா என்று வேறு பெயர் வைத்தார்களாம். இந்த 3 வசனங்களும் நடக்கவில்லை, இது பொய், இது கட்டுக்கதை என்று சொன்னார்கள். என்ன செய்வது? என்ன உண்மையாக இப்போ நான் நிற்கிற இடம் காதேஷ் பார்னியா, அந்த கடைசி சுவர் இருக்கிற இடம் ஏதோம், இடையிலே நெகேவ் பாலைவனம் இருக்கிறது, பெரிய பாலைவனம். அதற்கு பிறகு பாரான் பாலைவனம் இருக்கிறது. இந்த 2க்கும் இடையில் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு ஜனக்கூட்டமும் வாழ்ந்த தடயமே இல்லை, வெறும் பாலைவனங்கள் 2 தான் என்றால் இந்த 3 வசனங்களும் பொய்யாய்த்தானே இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்தது கடந்த வருஷம் ஜூன் மாதம். என்னவென்றால், பெயர்செபாவை சேர்ந்த ஒரு இஸ்ரவேலர் அவருடைய ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு பாலைவனத்துக்கு அவர் சும்மா பொழுதுபோக்க போயிருந்த பொழுது, ரொம்ப தூரம் போன போது ஏதோ ஒன்று அவருடைய ஒட்டகத்தின் காலில் தட்டுப்பட, இது என்னடா இது என்று அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கி பார்க்க, ஏதோ ஒரு பலகை மாதிரி இருக்க, இது முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு பாலைவனத்தில் இருக்க முடியாத ஒரு விஷயம் என்று உடனே அவர் இஸ்ரவேல் அதிகாரிகளுக்கு அறிவிக்க, அவர்கள் வந்து சுத்தப்படுத்தி பார்த்தால் கீழே ஏதோ இருக்கிறது. உடனே இஸ்ரேலிய புவியியல் ஆராய்ச்சி மையத்துக்கு அவர்கள் அறிவித்து, உடனே நூற்றுக்கணக்கான ஆய்வாளர்கள் அங்கு போய் அதை சுத்தப்படுத்தி பார்த்தால் ஒரு பெரிய பட்டணம், ஒரு தேசம். அந்த காலத்தில் தேசம் என்பது ஒரு பெரிய பட்டணம். ஒரு பெரிய பட்டணமே மணலுக்குள் புதையுண்டு கிடக்கிறது. மணலுக்குள் புதையுண்டு கிடக்கிறது. கடந்த வருஷம் ஜூன் மாதம் இது நடந்தது. செப்டம்பர் அக்டோபர் ஆகும் பொழுது நிறைய அவர்கள் அந்த மணலை சுத்தப்படுத்தி அந்த முழு பிரதேசத்தையும் எடுத்து விட்டால் நிறைய கானானிய ஏடுகள் இருக்கின்றன, கானானிய எழுத்துக்கள், கானான் மொழி எழுத்துக்கள். கானானியர்களுடைய கடைசி குடியிருப்பு பெயர்செபாவில் இருந்திருக்கிறது. ஆனால்
பெயர்செபாவை விட இன்னும் தூர தெற்கே கானானியர்களுடைய ஏடு இருக்கிறது என்று இவர்கள் கண்டுபிடித்து எப்படியோ கண்டுபிடித்து விட்டார்கள். இதுதான் ஆராட் என்று. அப்போ உண்மையாக ஆராட் என்ற இடம் இருந்திருக்கிறது. அந்த ஆராடின் ராஜா தான் இந்த சம்பவம் இந்த 3 வசனங்களிலே வந்திருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்போ தேவாலயம் ஒன்று, அவர்களுடைய பிசாசு தேவாலயம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தேவாலயத்துக்கு அடியில் இருக்கின்ற பல அந்த மட்பாண்டங்களில் எழுதப்பட்ட நிறைய ஏடுகள், கானானிய எழுத்துக்களில் இன்னும் பல இடங்களில் எழுத்துக்கள். உடனே என்னை அழைத்தார்கள் அந்த எழுத்துக்களை வாசிக்க. ஏனென்றால் அந்த எழுத்துக்கள் எனக்கு வாசிக்க தெரியும். ஆகவே நான் போயிருந்தேன். நான் போனது நவம்பர் மாதம். அப்போ நான் போனது ஆராட் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ அவர்களுக்கு இந்த ஏடுகளில் இருக்கின்றவற்றை வாசித்து கொடுக்க வேண்டும். அவ்வளோ, அதற்கு தான் நான் போயிருந்தேன். நான் கனவில் கூட நினைக்கவில்லை 2000 வருடங்களாக அநேக கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்விக்கான பதில் அங்கு கிடக்கிறது, அதை கண்டுபிடிப்பேன் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அங்கு போய், அது ஒரு ரொம்ப பாதுகாப்பான பிரதேசம், எல்லாரும் போக முடியாது. போய் இப்போ ஒரு பக்கம் அவர்கள் தோண்டுகிறார்கள், இன்னொரு பக்கம் நான் அந்த ஏடுகளை வாசிக்க சிலர் அதை குறிப்பெடுக்கிறார்கள். நான் வாசித்து சொல்வதை இவர்கள் எபிரேய மொழியில் எழுதுகிறார்கள். அப்புறம் நான் வாசிப்பதை சில விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் கவனிக்கிறார்கள். அதை திரும்ப வாசிங்க, இது என்னது, அது என்னது, இப்படி நிறைய கண்டுபிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலே நான் வாசித்து விட்டு அப்படியே எழும்பி ஹல்லேலூயா என்று கத்திவிட்டேன். அவர்கள் எல்லாரும் யூதர்கள், நான் மாத்திரம்தான் கிறிஸ்தவன். அப்போ ஏன் சுரேஷ் கத்துறீங்க ஹல்லேலூயான்னு? ஒரு பெரிய கேள்விக்கே பதில் வந்து விட்டது என்று கத்தினேன். என்னது? சரி, உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ சொல்ல போறேன் ஒரு விஷயம். இப்போ இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2வது வசனத்திலே இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறார்கள்? இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம். சரியா? அப்ப பட்டணங்களை சங்காரம் பண்ணினது அப்படி இருக்கிறது. அந்த இடத்துல பெரியவர்கள், பிள்ளைகள், எல்லாருடைய மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் எல்லாம் ஒரே இடத்துல, அது அப்படியே இந்த 3 வசனங்களும் நிரூபிக்கப்பட்டு விட்டன. இப்போ நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நல்லவர் என்று. ஆண்டவர் செய்தால் எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் செய்வார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியே சொல்லாவிட்டாலும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி தெரியுமா? இப்படி இஸ்ரவேலர்கள் இந்த ஆராடை அழிக்கிறார்கள், யோசுவாவின் காலத்தில் எரிகோவை அழித்தார்கள், இன்னும் பல பட்டணங்களை அழித்தார்கள். சாமுவேல் சவுலுக்கு போய் அமலேக்கியர்களை அழி என்று சொல்லும் பொழுது பெண்கள், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் அழி என்கிறார். இப்படி பல தேசங்களை இவர்கள் அழிக்கும் பொழுது பிள்ளைகள், பெண்கள், மிருகங்கள் என்று இவற்றையும் அழிக்க சொன்னாரே, ஏன்? இந்த கேள்வி ஒரு கேள்வியா இல்லையா? சின்ன பிள்ளை என்ன செய்தது? மிருகம் என்ன செய்தது? அவற்றை உயிரோடு வைத்திருக்கலாம். இவ்வளவு கொடூரமாக ஏன் அழிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி உண்மையான ஒரு பிரச்சனையா இல்லையா? கை தூக்கி காட்டுங்க பிரச்சனையா இருந்தா. நான் வெளியே இதெல்லாம் பேசுவதில்லை, ஆனால் உள்ளே இந்த கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. என்ற தெய்வமே, அதிலே போட்டிருக்கிறது, அந்த தேவாலயத்திலிருந்து எடுத்த, அவர்களுடைய தேவாலயத்திலிருந்து எடுத்த அந்த ஏடுகளில் ஒரு இதில் இருக்கிறது, இவர்கள் எல்லாரும் மிருகங்களையும் தெய்வங்களாக வணங்கினார்கள் அல்லவா? நான் சொல்ல போவது ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயமா. மிருகங்களையும் வணங்கினார்கள் அல்லவா? இந்த ஆராட் பிரதேசத்திலே கானானியர்கள் நிறைய பேர் செய்வது போல வருடத்துக்கு 2 முறை ஒரு பண்டிகை, தேசிய பண்டிகை நடக்கும். அந்த பண்டிகையின் போது இந்த மிருகங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெய்வங்கள் அல்லவா? அந்த மிருகங்களின் சக்தியை தங்களுக்கு எடுப்பதற்கு ஆண்கள் பெண் மிருகங்களோடும் பெண்கள் ஆண் மிருகங்களோடும் பிரசித்தமாக ஒரு மத சடங்காக அவர்கள் புணர்ச்சியில் ஈடுபடுவார்கள், உடலுறவில் ஈடுபடுகிறார்கள் மிருகங்களோடு. பெஸ்டாலிட்டி செக்ஸ். கொஞ்சம் இதை விட அருவருப்பானது ஒன்றை நான் சொல்ல போகிறேன். அப்படி அவர்கள் அந்த மிருகங்களோடு பாலியல் உறவு வைத்துக்கொண்டு, அதில் போட்டிருக்கிறத சொல்றேன், நீங்க என்னோட கோவிச்சுக்கிறாதீங்க. அந்த உறவின் அடிப்படையில் வருகின்ற அந்த தண்ணீர் காய்வதற்கு முன்,
அந்த ஈரத்தோடு அப்பாமார் மகள்களோடும் அம்மாமார் மகன்களோடும் உடலுறவு கொள்ள வேண்டும். யோசிங்க, கை குழந்தைகளா இருந்தாலும் பரிசுத்தமாக. அப்போதான் நான் பார்த்தேன், எந்த தெய்வமே இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, சிந்தித்து கூட பார்த்தது இல்லை. அப்போ நான் ஹல்லேலூயா என்று கத்துனது இப்போதான் எனக்கு தெரிந்தது. தீட்டுப்பட்ட கூட்டம். அதனால் தான் அந்த மிருகங்களையும் அழிக்க சொல்லுகிறார், அந்த பிள்ளைகளையும் அழிக்க சொல்லுகிறார், அந்த பெண்களையும் அழிக்க சொல்கிறார். நான் நினைக்கிறது என்ன, யுத்தம் செய்கிறவர்கள் ஆண்கள் மட்டும்தானே, அவர்களை மாத்திரம் கொன்றுவிட்டு மற்றவர்களை மிச்சம் வைக்கலாம் என்று தானே நான் நினைத்தேன். இன்று போன நவம்பர் மாதத்திலே தான் நான் கண்டேன். கொஞ்சம் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், வாவ், இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் வாசிக்க அந்த அவர் எழுதுகிறார். நான் இதை வாசித்து சொல்ல வாசிக்கிறது சும்மா இப்போ தமிழ் வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியாது. என்னால் காணானிய எழுத்துக்கள் ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றா வாசிக்கிறேன். திடீரென ஒரு சில ஏடுகளை நான் வாசிக்கும் பொழுது இவர்கள் எழுதுகிறார்கள் நான் வாசிப்பதை. அந்த 4 டாக்டர்ஸ் இருந்தார்கள். அதில் ஒரு டாக்டர் சொன்னார், சுரேஷ், ரீட் இட் அகெயின், அது திரும்பி வாசிங்க. அப்ப நான் வாசிக்கிறேன், இப்படி சத்தமா வாசிங்க. மற்ற 3 பேருக்கு சொல்றேன், ஹே கேளு, என்ன தெரியுமா சுரேஷ், நீங்கள் வாசிப்பது என்னவென்றால், சில வியாதிகள் வந்தால் அந்த வியாதிகளுக்கு எப்படி தெய்வங்களுக்கு பலி செலுத்துவது, எப்படி தெய்வங்களின் கடாட்சணையை பெற்றுக்கொள்வது என்று தான் எழுதியிருக்கிறார்கள். அப்ப அந்த வியாதிகளுக்கான அறிகுறிகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அறிகுறிகளை சொல்லும் பொழுது டாக்டர் சொல்றார், சுரேஷ், அது எய்ட்ஸ் என்ற தெய்வமே. அதுவரை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எய்ட்ஸ் என்பது இந்த 20ஆம் நூற்றாண்டில் வந்த வியாதி. இன்னும் சில ஏடுகளை வாசிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இது சிஃபிலிஸ், இது கொனோரியா, இது விடி, அதாவது எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் உறவு மூலமாய் வருகின்ற வியாதிகள். அன்பானவர்களே, ஆறாடிலே வைத்து நான் கண்டுபிடித்தது, அங்கு வாழ்ந்த எல்லாருக்குள்ளும் எய்ட்ஸ் நோய் கிருமிகளும் சிஃபிலிஸ், கொனோரியா, விடி போன்ற எஸ்டிடி கிருமிகளும் இருந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட வியாதிகள் அந்த காலத்தில் இருந்தன என்று நினைத்து கூட பார்க்க முடிகிறதா? அப்புறம் தான் எனக்கு விளங்கியது, ஏன் அந்த லோத்தின் மகள்மார் லோத்தோடு சயனிப்பதற்கு பெரிய தயக்கம் காட்டவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? சோதோம் கொமோரா அழிந்ததுக்கு பிறகு அக்காகாரி சொல்லுகிறாள், இன்று நான் அப்பாவோடு கிடக்கிறேன், நாளை நீ அப்பாவோடு படு, பிள்ளை பெறுவோம் என்று சொல்லும் பொழுது ஒரு பயமோ திகிலோ இல்லாமல், ஏனென்றால் இது அந்த கானானியர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. அதனால் தான் அப்போதான் எனக்கு தெரிந்தது, ஆண்டவரே நீங்கள் எவ்வளவு நல்லவர், எங்களுக்கு தெரியாது. சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லும் பொழுது, அமலேக்கியரை நீ மடங்கடித்து ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், மிருகங்கள் என்றால் மிருகங்கள் சும்மா அல்ல, ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, ஏன் அவை எல்லாம் நோய் பிடித்த மிருகங்கள். நீ அவைகளை கொண்டு வந்தால் ஒரு பக்கம் ஆவிக்குரிய தீட்டு, ஆவிக்குரிய சாபம். ஆமாவா இல்லையா? நான் வாசித்த பொழுது எனக்கே தெரிந்தது ஆவிக்குரிய பிரச்சனை. பிறகு வாசிக்கும் பொழுதுதான் மருத்துவ பிரச்சனை இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இதுவும் இருக்கிறது என்று. அப்போ ஆண்டவர் இவர்களுக்கு ஏன் எதற்கென்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டு வா. இப்போ சாமுவேல் வருகிறார், மிருகங்களின் சத்தம் கேட்கிறது. எந்த மிருகங்கள்? அந்த மாதிரி தீட்டான மிருகங்கள், மனிதர்களோடு உடலுறவு கொள்ளப்பட்டு எய்ட்ஸும் அதுவும் இதுவும் இருக்கிற அசுத்த மிருகங்கள். அப்போ சாமுவேல் வரும் பொழுது சவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் நீங்கள் சொன்னபடி. அப்ப எனக்கு கேட்கிற அந்த மிருகங்களின் சத்தம் என்ன? அது உங்கள் தேவனுக்கு பலியிட கொண்டதும். யோசிச்சு பாருங்க, சும்மா இருக்கிற பன்றி கூட அந்த மிருகங்களை விட பரவாயில்லையா இல்லையா? அப்போ சாமுவேலுக்கு எவ்வளவு கோபம் வந்தது. இவ்வளவு காலம் நான் பிரசங்கித்தது என்ன தெரியுமா? பலியை விட கீழ்ப்படிதல் உத்தமம். சவுல் செய்த தவறு என்ன? கீழ்ப்படியாமல் மிருகங்களை கொண்டு வந்தது. ஆனால் எனக்குள்ளே இருந்த கேள்வி என்ன தெரியுமா?
தாவீது செஞ்சதை விடவா இவர் செஞ்சிட்டாரு. தாவீதை பத்தி ஒரு நாள் பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? மன்னிப்பின் மகிமை, பத்சேபாளுடைய விஷயம் ஞாபகம் இருக்கா? அதாவது தாவீது அகித்தோப்பேலின் பேத்தியாகிய எலியாமின் குமாரத்தியாகிய உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலை கெடுத்து உரியாவை கொலை செய்ய கடிதம் அனுப்பி அப்படியெல்லாம் பண்ணின படுபயங்கரவாதிக்கு தண்டனை இருந்தது. என்ன தண்டனை? அந்த பிறந்த குழந்தையை அடித்தது. ராஜ்யபாரத்தை அகற்றவில்லை. ஆனால் சவுல் அங்கே போய் அமலேக்கியரை முறியடித்து விட்டு ஆகாக் ராஜாவையும் மிருகங்களை கொண்டு வந்திருக்கிறான் பலி கொடுக்க. உடனே சாமுவேல் என்ன சொல்கிறார்? கர்த்தர் உம்மிடத்திலிருந்து ராஜ்யத்தையே எடுத்து வேறொருவனுக்கு கொடுத்து விட்டார். என்னடா இது? தாவீது செஞ்ச அளவு கூட சவுல் செய்யல. ஆமாவா இல்லையா? நவம்பர் மாதம் தான் எனக்கு புரிந்தது என்ற தெய்வமே எப்படிப்பட்ட மிருகங்களை இந்த புயல் இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்திருக்கிறான். அந்த வியாதிகள் முழுக்க இஸ்ரவேல் மிருகங்களுக்கு போகுமா போகாதா? அந்த பிள்ளைகளை உயிரோடு வைத்தால் அந்த தொற்று வியாதி இவர்களுக்கு வருமா வராதா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். நான் போன்ல எடுத்து மேர்சி கிட்ட பேசுறேன். இஸ்ரவேல்ல இருந்து மேர்சி 2000 வருஷமா எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க என்னையா ஆண்டவர் பயன்படுத்துற அளவுக்கு நான் யாரடி? ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரே கண்ணீர். நான் யார்? ஆனால் பிரைஸ் தி லார்ட், எவனை வச்சாவது ஆண்டவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டார். இப்போ நமக்கு தெரியும், எரிகோவையோ ஆய் பட்டணத்தையோ அமலேக்கியரின் பட்டணத்தையோ ஆராதையோ இன்னும் பல இடங்களையோ பெண்கள் பிள்ளைகள் மிருகங்கள் உட்பட எல்லாவற்றோடும் அடுத்தி நொறுக்கி அழி என்று ஆண்டவர் சொன்னது சரி. அப்படி செய்திருக்காவிட்டால் இஸ்ரவேல் என்கின்ற அந்த தூய பரம்பரைக்கு எய்ட்ஸ் வந்திருக்கும், விடி வந்திருக்கும், சிஃபிலிஸ் குனோரியா வந்திருக்கும். அதை எல்லாவற்றையும் விட அதிகமாக அசுத்த விதத்தில் மனிதர்களோடு புணர்ந்த மிருகங்களோடு கலக்கின்ற மிருகங்களாய் இஸ்ரவேல் மிருகங்கள் மாறி இருக்கும். பெஸ்டாலிட்டி, செக்ஸ், இன்செஸ்ட், அது இது எல்லா சனியன்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன கானானிலே. அதனால் தான் ஆண்டவர் அவர்களை முழுக்க அழித்து ஒரு சில நல்லவர்களை மாத்திரம் மிச்சம் வைக்கிறார். அப்போ நான் யோசிச்சேன், ஏத்தியர்களும் கானானியர்கள் அல்லவா, அவர்களை ஏன் ஆண்டவர் மிச்சம் வைக்கிறார்? இப்படி இப்போ ராகாபினுடைய விஷயத்திலே கூட நான் யோசித்தேன். என்னை பொறுத்தவரை முன்பு நவம்பருக்கு முதல் எரிகோவிலே இருந்த ஆக கேவலமான பெண் ராகாப். ஆனால் நவம்பருக்கு பிறகுதான் தெரிந்தது, எரிகோவிலே இருந்த அவ்வளவு பேரிலும் கொஞ்சமாவது நல்லா இருந்தவன் இந்த ராகாப். ஏனென்றால் அவர் ஒரு விபச்சாரி மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் மிருகங்களோடு படுத்து எய்ட்ஸோடு விளங்குதா அவங்களுக்கு? ஐயோ ஆண்டவா, ஆண்டவருடைய விஷயங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவை. சரி, இப்போ இந்த பாடத்தோடு இன்றைக்கு என்னுடைய பாடம் முடிகிறது. புதிய காரியங்கள் கற்றுக்கொண்டீங்களா? பிரயோஜனமாக இருந்ததா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே இனி கூட நமது வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஏன் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் பேசாமல் ஆண்டவருடைய வல்லமைக்கு இடம் கொடுப்போம். ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் செய்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டால் நாம் சந்தோஷமாக வாழலாம். ஓகே? ஆகவே 2 விஷயங்கள் இருந்தது. என்னாகமம் 21 முதல் 3 வசனங்களும் உண்மையில் நடந்தவை, கட்டுக்கதை அல்ல. அடுத்தது நமக்கெல்லாம் தேவையான ஒரு பெரிய ஒரு கேள்விக்கு பதிலை கர்த்தர் அந்த இடத்தின் அகழ்வாராய்ச்சி மூலம் கற்றுக் கொடுத்து இருக்கிறார்.